ஸ்ரீ குருபியோ நமக. கமலா நாராயணன் ஹியர். தோடி கேட்டிருப்பேள், நன்னா பாடம் பண்ணியிருப்பேள், முழு பாட்டும் கேட்டு நன்னா பாடம் பண்ணியிருப்பேள்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்போ அடுத்ததாவது பீடம் 39வது விபாசிக பீடம். இது வாசஸ்பதி ராகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. 64வது மேளகர்த்தா ராகம். இதில் எல்லா சுரமும் இருக்குது. சரிகம பதனிசா சானிதப்ப மாகரிசா சம்பூர்ண ராகம் சொல்கிறோம் மேளகர்த்தா ராகத்தினால. சட்ஜம், சதுசுதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்தியமம், பஞ்சமம், சதுசுதி தெய்வதம், கைசிக்கி நிஷாதம். இதுதான் இதோட ஸ்வரஸ்தானங்கள். இதை நான் இப்போது பீடத்தை பற்றி விவரம் சொல்லிடுறேன். முதல்ல பீடத்தோட பேர் விபாசிகம். 39வது பீடம் விபாசிகம்னு பீடத்தோட பேர். தேவியோட இடது பிரஷ்டம் விழுந்த இடம். தேவி பேர் கபாலினி. காவல் காக்கிறவர் பீமர். க்ஷேத்திரம் புண்ணிய க்ஷேத்திரம். வங்காளம் விசா நதிக்கரைன்னு போட்டிருக்கு. இப்போ இது அப்படியே வாசஸ்பதி ராகத்தில் நான் விருத்தமாக உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். 39ஆம் பீடம் விபாசிகம் என்ற பீடம். தேவியின் இடது பிரஷ்டம் வீழ்ந்த இடம். தேவியின் திருப்பெயர் கபாலினி. காவல் காத்தவர் விபாசகர். காவல் காத்தவர் பீமர். விபாசிகம் பீடம் தேவியின் இடது பிரஷ்டம் வீழ்ந்த இடம். தேவி திருப்பெயர் கபாலினி. காவல் காத்தவர் பீமர். வங்காள விசாக நதிக்கரையில் இப்போ நம்ம பாட்டு சொல்லிக்கலாம். பதனித அப்படி பிடிக்கணும் அந்த இடத்த. கபாலினி கபாலினி விபாசக விபாசக பீடமமந்த சுபாஷினி. கபாலினி விபாசக பீடமமந்த சுபாஷினி. பீமர்கி செய்தக ராணி சுபாஷினி. பீமர்கி செய்தக ராணி கபாலினி. விபாசக பீடமமந்த சுபாஷினி. பீமர்கி செய்தக ராணி கபாலினி. அபார மகிமை கொண்ட அபார மகிமை கொண்ட நிலை பணிந்தேன். அபார மகிமை கொண்ட நிலை பணிந்தேன். அபார அபார
மகிமை கொண்ட நின்னை பணிந்தேன் அபூர்வ கீர்த்தியும் பெற்று அபூர்வ கீர்த்தியும் பெற்று சுகமுறுவரன்றோ அபூர்வ கீர்த்தியும் பெற்று சுகமுறுவரன்றோ கபாலினி விபாசக பீடமமல்த சுபாஷினி பீமர்கி செய்த ராணி கபாலினி சரணம். பாசபந்தங்களில் அகப்பட்டு அல்லலுறும் சேகளை பாசபந்தங்களில் அகப்பட்டு அல்லலுறும் சேகளை பாங்காயரவணைத்து சரிகமபதததா பாங்காயரவணைத்து ஆதரித்தருள் பாங்காயகவணைத்து ஆதரித்தருள் பலித்திடும் பிரபாவமதே பிரபாவமதே எடுத்துரை பலித்திடும் பிரபாவமதே எடுத்துரை பாரிலுள்ளோர்க்கு இயலுமோ பாலிதூன் பிரபாவமதை எடுத்துரை பாரிலுள்ளோர்க்கு இயலுமோ அறியும் தெளிந்தனல் பாரிலுள்ளோர்க்கு இயலுமோ அறியும் தெளிந்தனல் அறிவும் பரிபக்குவமான மனமும் மத்திடமான சித்தமும் தானுண்டோ அறியும் பரிபக்குவ மனமும் தத்திடமான சித்தமும் தானுண்டோ அற்புத சக்தியமுனை விளக்க வல்ல அதிசயமான ஞானம் எவரு கொண்டு சொல்வாய் அற்புத சக்தியமுனை விளக்க வல்ல அதிசயமான ஞானம் எவர் கொண்டு சொல்வாய் கபாலினி விபாசக பீடமமல்த சுபாஷினி பீமர்கி செய்த ராணி கபாலினி கபாலினி விபாசக பீடமமல்த சுபாஷினி கபாலினி விபாசக பீடமமல்த சுபாஷினி பீமர்கி செய்த ராணி கபாலினி விபாசக பீடமமல்த சுபாஷினி பீமர்கி செய்த ராணி கபாலினி அபார மகிமை கொண்ட நின்னை
அபூர்வ கீர்த்தியும் பெற்று சுகமுழுவரன்றோ கப்பாலினி விபாசக பீடமமந்த சுபாஷினி பாசபந்தங்களில் அகப்பட்டு அல்லலூரும் சேவையை பாங்காயரவணைத்து ஆதரித்து பாசபந்தங்களில் அகப்பட்டு அல்லலூரும் சேவையை பாங்காயரவணைத்து ஆதரித்தருள் பாலித்திடும் பிரபாவமதை எடுத்துரைக்கையே பாரிலுள்ளோர்கியலுமோ அறியும் தெளிந்த நல்லறிவும் பரிபக்குவமான மனமும் அதிதிட மன சித்தமும் தனுண்ட அற்புத சக்தியா உன்னை விளக்க வல்ல அதிசயமான ஞானம் எவர் கொண்டு சொல்வாய் கப்பாலினி நல்லறிவோம் பரிபக்குவமான மனமும் அதிதிட மன சித்தமும் தனுண்ட அற்புத சக்தியா உன்னை விளக்க வல்ல அதிசயமான ஞானம் எவர் கொண்டு சொல்வாய் கப்பாலினி விபாசக பீடமமந்த சுபாஷினி பீமகி சைதராணி கப்பாலினி விபாசக பீடமமந்த சுபாஷினி. இப்போ வாசஸ்பதியை நல்லா கற்றுக்கோங்க. நான் ரெண்டு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். இதை ஒட்டி தோழி வந்து முழு பாட்டு பாடியிருப்பா, அதை நல்லா கற்றுக்கோங்க. அடுத்த பீடம் வந்து 40வது பீடம் நட்டபிரிவி ராகத்தில் ஆரம்பிச்சிருக்கு. சகரி கம பத நிசா, அது வந்து நம்ம வந்து பைரவிக்கு பாடுவோம். இதில் என்னன்னாக்கா சரிகம பத நிசான்னு பாடணும். எல்லா சுரமும் வரணும். ஏன்னா நட்டபைரவி மேலகர்த்தா ராகம் இருக்கிறதுனால, சம்பூர்ண ராகமாக இருக்கிறதுனால சரிகம பதனிசா சாநிதப்ப மகரிசான்னு வரும். இதில் சஜ்ஜம், சதுசுதி ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிகி நிஷாதம், இதுதான் இதோட சொரஸ்தானங்கள். இப்போ நான் வந்து இதை உங்களுக்கு இந்த விவரமும் சொல்லிவிட்டு பீடத்தோட விவரம் சொல்லிவிட்டு விருத்தமாகவும் பாடி காமிக்கிறேன். இது வந்து காமகிரி பீட்டம். 40வது பீடத்தோட பேர் காமகிரி. தேவியோட யோனி விழுந்த இடம். தேவியோட பேர் காடா. மாதவர் காவல் காக்கிறவர். காமரூப, அதாவது அசாம் நகரில் க்ஷேத்திரம். இப்போ வந்து இப்போ காமகிரி பீட்டம்னா அதோட பேர். இதை வந்து நம்ம நட்டபைரவியில் விருத்தமாக நான் உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். இப்போ நாற்பதாம் பீடம் காமகிரி பீடம் தேவியில் யோனி வீந்த இடம் தேவியில் பெயர் காடா மாதவ காதிட அசாம் நகரில் தேவி அமர்ந்து நம்மை எல்லாம் இது வந்து நான் சின்ன தெய்வத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பிடிச்சுட்டாங்க, நமக்கு இந்த ராகம் கரெக்டாக வந்துடும். இதை நல்லா வந்து கேட்டுக்கோங்க. அடுத்த பதிவில் இதை பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நல்லா கேட்டு நல்லா பாடம் பண்ணிக்கோங்க. எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, அவளையும் பாடம் பண்ண சொல்லுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்களாம் சேர்ந்து இதெல்லாம் இது பண்ணால் தான் மேலே மேலே நாங்கள் பாட முடியும், சொல்லிக் கொடுக்க முடியும்.